morning children. So அதோட continuity இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா addition of ammonia derivatives. ஓகேவா? addition of ammonia derivatives தான் இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? Okay, addition of ammonia derivatives. When the nucleophiles such as ammonia and its derivatives அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா NH2G அமோனியா NH3 ல இருந்து ஒரு H+ ரிமூவ் பண்ணிட்டு Gங்கிற வேர்டை ஆட் பண்றோம். இந்த Gங்கிறது அல்கைல், அரைல், ஆல்கஹால், NH2 ஃபினைல் எது வேணாலும் இருக்கலாம் அப்படினு சொல்லி பார்ப்போம். ஓகே. When is treated with carbonyl compound nucleophile, addition takes place. The carbonyl oxygen atom is protonated. Protonatedனா ஒரு H+ ஆட் பண்ணிக்குது and the elimination takes place to form carbon nitrogen double bond. சரியா? இங்க பாருங்க கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஒரு புரோட்டனேட் ஆயிருச்சு அப்படினா இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் and G வந்து ஆட் கார்பன் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படினு சொல்லி சொல்றோம். So here using G, what is meant by G? Alkyl group, aryl group, alcohol, NH2, C6H5NH2, then NHCONH2, NH2CONH2 அது பதிலா ஒரு H பதிலா ஏதாவது ஒரு குரூப் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகலாம் அப்படினு சொல்லி இதெல்லாம் எக்ஸாம்பிள் that is for G. Okay, so here using acetone RCOR, that is acetone, that is NH2G. இந்த G ங்கற இடத்துல இதெல்லாமே இருக்கலாம். ஓகே, அட்டாக் பண்றப்ப பாரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் டு கார்பனல் கார்பன், இந்த O வந்து இந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ் ஆயிரும். இது வந்து அட்டாச் பண்ணி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த H+ வந்து சேஞ்ச் பண்ற எங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆயிடுச்சு அப்படினா OH ஃபார்ம் ஆயிடும். புரியுதா? சோ என்ன பண்றோம் அப்படினா OH ஃபார்ம் ஆயிடுது. சரியா? தேர்ட் ஸ்டெப் பாருங்க. அப்ப இந்த இடத்துல Mg H ஆச்சுனா ஒரு NH தான் இருக்கும். ரெண்டு இருக்கு இல்லையா? சரி இங்க மாத்தி விட்டோம். H இங்க ஒரு H அங்க ஒரு G இங்க அட்டாச் ஆச்சு இங்க NHG. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல இந்த H-உம் புரியுதா என்ன ஆகுது அப்படின்னா இந்த H இருக்கு இல்லையா இந்த H-உம் இது இந்த H-உம் இங்க சேர்ந்து OH H2O எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த Ng C டபுள் பாண்ட் Ng இதுதான் RR ஆல்கைல் குரூப் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த ஜியோட நேம் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் என்ன, கார்பன் டெரிவேட்டிவ்ஸ் என்ன, ப்ராடக்ட் நேம் என்ன, அது கிடைக்கக்கூடியது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். GOH இருந்துச்சுன்னா ஹைட்ராக்சிலமீன், அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் சொல்றது ஹைட்ராக்சிலமீன். ஓகேவா? கார்பன் டெரிவேட்டிவ்ஸ் சொல்றது CN பாண்ட் OH. இதே தான் கார்பனைல் டெரிவேட்டிவ்ஸ். இந்த CN நம்ம இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம்ல CN டபுள் பாண்ட், அது கூட இந்த OH சேர்த்து சொல்றாங்க. கார்பனைல் டெரிவேட்டிவ்ஸ் கூட அத பேர் என்ன பேருனா ஆக்சைடு. என்ன பேரு? ஆக்சைடு. புரியுதா? நெக்ஸ்ட் NH2 யூஸ் பண்றப்ப ஹைட்ரஜன். இப்ப பாரு C டபுள் பாண்ட் N, இதே தான் எல்லாத்துக்குமே இந்த G மட்டும் தான் மாறும். NH2 நமக்கு சொல்லிருக்குல்ல இததான் அட்டாச் ஆயிடும். ஓகேவா? NH2 ஹைட்ரஜன் நேம் என்ன சொல்றோம்? ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் ஃபினைல் ஹைட்ரஜன், இதுக்கு பேர் ஃபினைல் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அப்படினாலே எப்படி இருக்கும்னா NH2 டபுள் பாண்ட் NH2 இதுதான் ஹைட்ரஜன். இத வச்சு தான் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சொல்ல போறோம் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து NHCCH5 ஃபினைல் ஹைட்ரஜன். Cl கூட ரியாக்ட் பண்றப்ப ஃபினைல் ஹைட்ரஜனா மாறிடும். நேம் என்ன? ஃபினைல் ஹைட்ரஜன். சோ நெக்ஸ்ட் சேம் ஃபார் NHCONH, செமி கார்பசைட். செமி கார்பசைட் கார்பன் டெரிவேட்டிவ்ஸ் வரப்ப இது கூட ஒரு Cn மட்டும் ஆட் பண்ணி சொல்றோம் சார், அவ்வளவுதான். செமி கார்போசோன். செமி கார்போசோன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இந்த ப்ராடக்ட் 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். சரியா? NH அந்த ஃபினைலுக்கு பதிலா பென்சீன் ரிங்ல 2 இருக்கு. அதனால தான் செகண்ட் பொசிஷன் 4th பொசிஷன்ல இருக்குனால இது 1 2 3 4 2,4 டைநைட்ரோஃபினைல் C6H5 ஹைட்ரஜன் NH. சோ இங்க வரப்ப Cn மட்டும் சேர்த்து எழுதிட்டு அத 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இருக்கு இங்க ஹைட்ரஜன் அவ்வளவுதான் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கறப்ப ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பான் பாருங்க. ரியாக்ஷன் வித் ஹைட்ராக்சிலமீன் NOH கூட ரியாக்ட் ஆகும். NH2OH ஹைட்ராக்சிலமீன் கூட ரியாக்ட் ஆகும். NH2 அசிட்டோன் CH3 ஆல்டிஹைட் CH3 CHO எத்தனைல் எடுத்துக்கிறோம்
NH2OH hydroxyl amine இப்படி பிரிச்சு எழுதிருக்கோம். ஸோ ரிமூவ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் டு ஃபார்ம் CH3 CHNOH. சரியா? வாட்டர் மாலிக்யூல் எழுதிட்டு இதை அப்படியே எழுதிட்டோம் சார். அவ்வளோ இது இல்லை. தட் இஸ் அசிடால்சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் என் எத்திலிடீன் ஹைட்ராக்சிலமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன். NH2 தான் ஹைட்ரஜன் கூட வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயிரும். அசிட்டோன் யூஸ் பண்ணியிருப்போம். அசிட்டோன் நேம் என்னன்னா ப்ரோபனோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஒரு H+ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அது முன்னிலையே நடக்குது அப்படின்னா டு ஃபார்ம் அசிட்டோன் ஹைட்ரசோன். ஒன்றும் கிடையாது, வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா டபுள் பாண்ட் என் அப்படியே சேர்த்து எழுதுகிறோம். ஹைட்ரசோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஃபினைல் ஹைட்ரஜன். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் வித் ஃபினைல் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஃபினைல் ஹைட்ரசோன். ஆல்டிஹைடு கீட்டோன் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா அசிட்டோன் எடுத்துருக்கோம். இப்போ ஃபினைல் ஹைட்ரஜன் NH2 NH CH5 வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயிரும். இப்போ நம்ம கிடைக்கிறது அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ரசோன் வந்து கிடைக்கும். ரொம்ப ஈஸி. அந்த எக்ஸாம்பிளில் வாட்டர் மாலிக்யூலை எலிமினேட் பண்ணிடுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதனோட கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.